இல்லைங்களா? புயலும் தேவைதான். புயல் இருந்தாதான் மழை வரும், பருவமழை பொழியும். தென்றலும் வேணும் வேணுங்களா? வாழ்க்கையை வசந்தம் வீச வேண்டும் என்றால் தென்றலும் வேண்டும். அற்புதமான கருத்துக்கள். இவர்களை எல்லாம் இவ்வளவு நாள் எங்கு இருந்தார்களோ, எங்கப்பா இருந்தீங்க நீங்க எல்லாம் இவ்வளவு நாள்? நாங்க இதை விடமாட்டோம். மைக்க பிடிச்சா எல்லாம் கரண்ட் ஷாக் அடிச்சிடும் இல்லைங்களா? உண்மைதானே? தென்றல் புயல் சொல்லுங்க. மைக்க பிடிச்சிட்டா கரண்ட் ஷாக் அடிச்சிடும். ஏன்னா விடமாட்டோம் மைக்கை. அவ்வளவு கருத்து வளங்கள், வெட்டி கிடைக்கின்ற வளங்களாக இவர்களை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அருமையான பேச்சு. வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், வாசிக்கலாம் என்கிறது ஆண்ட்ராய்டு. தயவுசெய்து இந்த நூலகங்களை பார்க்கும் பொழுது இவைகள் புதைக்கப்பட வேண்டும், புதைக்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு மனதிற்குள் கோபம் கொண்டு எறிகிறது. ஏன்னா புரட்டி பார்க்காம வச்சுங்க. வீட்டுல போய் நான் பிளாஸ்பேக் அப்படியே ஓடு, இதெல்லாம் கண் முன்னாடி போகும். இந்த புத்தகங்கள் தவறு செய்தவர்களால் புத்தகங்கிறது ஒரு வரம் இல்லைங்க, அது ஒரு தவம் வரம். அதை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது அழகா சொன்னாங்க. பெற்றோர்கள் வளர்க்கின்ற விதத்தில் தான் பிள்ளைகளுடைய வெற்றி இருக்கிறது. ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வாய்ப்பே இல்லை. நூலறிந்த பட்டங்களாக இன்று பல மாணவர்கள் பெற்றோர்கள் இருக்கின்றோம் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ளத்தான வேண்டும். லவ் மேட்டர் சொன்னாங்க. இந்த என்னுடைய அன்பிற்குரிய மாணவன் என்றீங்க, நான் பாராட்டி தலைவணிகின்ற அவருடைய பெற்றோர் எங்கள் பள்ளியை சேர்ந்த தொரவனூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. மேடம் யார் வராங்க? நாங்க வரோம் மேடம். அந்த பேச்ச கேட்க நன்றி பெற்றோரே. அப்பா நிதிஷ் அப்பா எந்திரிச்சா பரவாயில்ல, கூட்டம் கம்மியா தான் இருக்கு. எங்க கூட்டம்னா சிங்கம்னா சிங்கிளா தான் வரல, நாங்க ஒவ்வொருவரும் ஒரு சிங்கம், பயந்துராதீங்க. உண்மையிலே ரொம்ப அருமையான மனிதர். குழந்தைகள் அவனு கூட பேசுவான். அடுத்த வேளையில் உனக்காக காத்திருக்கிறது கண்ணை என்று கூறி மிக அற்புதம். நீ அடுத்தது அவசியமானது என்று பேச சிந்துஜா அவங்களும் சும்மா விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தலைப்பை ஒரு பணி பண்ணிடுவாங்க. வாங்க உங்களோட திறமையை காட்டுங்க.